ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒக்காபுலரி டேபிள் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஹேவும் ஹேஸும் வச்சு எப்படிலாம் சென்டென்ஸ் மேக் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாக ஹேவும் ஹேஸும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு தான் வரும். ஆனால் அதை தாண்டி ஹேவையும் ஹேஸையும் வச்சு எந்த மாதிரியான சென்டென்ஸ்லாம் மேக் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஹேவும் ஹேஸும் எதுக்கு யூஸ் பண்ணலான்னா, டு எக்ஸ்ப்ரெஸ் பொசஷன். பொசஷன்னா ஒரு உடைமை பற்றி சொல்கிறதுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்கள்கிட்ட ஒரு கார் இருக்குன்னா என்ன சொல்லுவீங்க? ஐ ஹாவ் அ கார். இப்போ இதில் என்ன போட்டிருக்கு? என்னிடம் ஒரு புதிய கார் உள்ளது. ஐ ஹாவ் அ நியூ கார். உள்ளது, உங்ககிட்ட இருக்குது, உள்ளது, நான் இந்த மாதிரி இந்த பொருள் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் ஹாவ் யூஸ் பண்ணணும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் வீட்டில் ஒரு மாடி தோட்டம் இருக்குன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என் வீட்டில் ஒரு மாடி தோட்டம் இருக்குது. அப்போ என்ன சொல்லலாம்? ஐ ஹாவ் அ டெரஸ் கார்டன். ஐ ஹாவ் அ டெரஸ் கார்டன். ஹாவ் என்கிட்ட இருக்குது. சரியா? மொட்டை மாடி தோட்டம்னா டெரஸ் கார்டன். ஐ ஹாவ் அ டெரஸ் கார்டன். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஷீ ஹாஸ் 2 brothers. ஷீ ஹாஸ், ஷீனா அவள். இப்போ அவளுக்கு 2 சகோதரர்கள் உள்ளனர். இப்போ நம்ம ஐ, வி, யூ, தே இதெல்லாம் வரும்போது ஹேவ் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஹீ, ஷீ, இட்டு, அடுத்தது நேம் இதெல்லாம் வரும்போது ஹேஸ் யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், இதில் என்ன இருக்குது? அவள், ஷீ இருக்கா? அப்போ ஷீ வரும்போது நம்ம ஹேஸ் யூஸ் பண்ணணும். அவளுக்கு 2 சகோதரர்கள் உள்ளனர். 2 சகோதரர்கள்னால் 2 brothers. உள்ளனர், இருக்குது அப்படின்னா ஹேஸ். ஏன் ஹேஸ் போட்டோம்னா ஷீ இருக்கிறதுனால ஹேஸ் போட்டோம். அப்போ இதை எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணலாம்? ஷீ ஹேஸ் 2 brothers. அவளுக்கு 2 சகோதரர்கள் உள்ளனர், இருக்கின்றனர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஏதாவது ஒரு ஆப்ளிகேஷன், அதாவது ஒரு அவசியமாக செய்ய வேண்டிய வேலை, இதுக்கெல்லாம் நம்ம ஹேவ் யூஸ் பண்ணலாம். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தா, நான் போக வேண்டும். நான் ஷார்ட்டாக சொல்கிறதா நான் போகணும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு ஐ ஹாவ் டு கோ. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டுருக்கீங்க. திடீர்னு அந்த நேரத்தில் உங்கள் ஃப்ரெண்டோ ரிலேட்டிவ்ஸோ யாரோ வந்துட்டாங்க. அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் இப்படி சொல்லலாம், சாரி ஐ ஹாவ் டு கோ. மன்னிச்சிருங்க, நான் கொஞ்சம் போகணும் அப்படின்னு சொல்லலாம். சரியா? அதுக்கும் நம்ம ஹேவ் யூஸ் பண்ணலாம். இப்போ அவள் போகணும்னா ஷீ ஹேஸ் டு கோ. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ உங்கள் அம்மாவோ உங்கள் அப்பாவோ எங்கேயோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிகிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது. அவங்க உங்களை கூப்பிடுறாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? சாரி மாம், ஐ ஹாவ் டு ஸ்டடி. சாரிம்மா, மன்னிச்சிருங்க, நான் கொஞ்சம் படிக்கணும், நான் படிக்க வேண்டியிருக்கு. அதுக்கு நீங்கள் ஐ ஹாவ் டு ஸ்டடி சொல்லலாம். நான் படிக்க வேண்டும், நான் படிக்கணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு ஸ்டடி. இப்போ குளிக்கிறதா ஐ ஹாவ் டு பாத். ஐ ஹாவ் டு டேக் எ பாத். இப்போ அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஷீ ஹேஸ் டு ரைட். ஷீ ஹேஸ் டு ரைட். அவள் எழுத வேண்டும். நம்ம இவ்வளோ நேரம் ஹேவ் யூசேஜ் பார்த்தோம். ஐ, வி, யூ, தே வந்தால் ஹேவ். அதே மாதிரி அவள், ஹீ, ஷீ, இட் நேம் வந்ததுன்னா நம்ம ஹேஸ் யூஸ் பண்ணணும். இதில் பாருங்கள், அவள் எழுத வேண்டும். ஷீ ஹேஸ் டு ரைட். அதே இது அவன் எழுத வேண்டும்னா ஹீ ஹேஸ் டு ரைட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் இப்போ தான் முறையாக பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.